தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். ஷடங்கங்கள். கல்வெட்டும் செப்பேடும். பழைய காலத்தில் தர்மசாசனங்கள் எல்லாம் கோயில் சுவர்களில் கல்லில் வெட்டப்பட்டிருக்கின்றன. தர்மங்களை பதிவு செய்யும் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ் பழைய நாளில் கோயில்தான். திருவாங்கூர் சமஸ்தானத்து ராஜ்யாதிகாரிகளில் திருமந்திர ஓலை என்பவன் ஓர் உத்தியோகஸ்தன். சமீப காலம் வரையில் அந்த ராஜ்யத்தில் இந்த உத்தியோகம் இருந்தது. பூர்வத்தில் தமிழ்நாட்டில் எல்லா அரசர்களிடமும் இப்படி ஒரு அதிகாரி இருந்தான். இந்த காலத்தில் பிரைவேட் செக்ரட்டரி என்று சொல்கிறார்களே, அந்த மாதிரி. அவன் ரசன் எது சொன்னாலும் அந்த ஓலையில் எழுதி கொள்ள வேண்டும். பின்பு அதை யார் யாருக்கு அனுப்ப வேண்டுமோ அவர்களுக்கு அனுப்ப வேண்டும். அந்த காலத்தில் யார் எந்த தர்மம் பண்ணினாலும் அதை மகாராஜாவுக்கு தெரிவிக்க வேண்டும். அவன் அதை ஒத்துக்கொண்டு ஆக்ஞை பண்ணுவான். அந்த ஆக்ஞையை திருமந்திர ஓலைக்காரன் எழுதி அனுப்புவான். அப்படி எழுதி கடைசியில் கல்லிலும் செப்பிலும் வெட்டி கொள்ளுவதாகவும் என்று முடிப்பான். அந்த ஆக்ஞை எந்த ஊரில் தர்மம் செய்யப்படுகிறதோ அந்த ஊர் சபையாருக்கு அனுப்பப்படும். அவர்கள் அதை கோயில் சுவரில் வெட்டச் செய்வார்கள். இதுதான் கல்லில் வெட்டி கொள்வது என்பது. அநேக கோயில்களில் உள்ள சிலசாசனங்கள் இவைதான். செப்பில் வெட்டி கொள்வது என்பது தாமிர சாசனமாக செப்பேடுகளில் எழுதி ஒரு ஏட்டுக்கு மேல் போனால் ஓட்டை பண்ணி வளையம் போட்டு கோத்து வைப்பதாகும். இதற்கு உள்ளூர் சபையார் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட செப்பேடுகளும் கோயில்களிலேயே பாதுகாப்புக்காக பூமிக்கு அடியில் உள்ள க்ஷேமம் என்றால் பாதுகாப்பு என்றுதானே அர்த்தம், இடத்தில் வைக்கப்படும். தேச வாழ்வே ஈஸ்வரன் கையில் ஒப்பிக்கப்பட்ட ஆலயம் என்பதே ஒரு நாட்டின் உயிர்நிலையாக கருதப்பட்டு வந்தால், இப்படி அதுவே ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ், எபிகிராபி ஆபீஸ் எல்லாமாக இருந்தது. அந்த விஷயம் இருக்கட்டும். ஊர்தோறும் இருந்த சபை விஷயத்துக்கு வருகிறேன். ஒவ்வொரு ஊரிலும் பிராமணர்கள் அங்கம் வகிப்பதாக இந்த சபை என்பது இருந்தது. அதில் வேதமும் மந்திர பிரமாணமும் தெரிந்தவன் அங்கத்தினனாகலாம். அங்கத்தினர்களை தேர்ந்தெடுக்கும் முறைகள் உண்டு. இன்ன குற்றம் செய்தவர்களும் அவர்களுடைய பந்துக்களும் சபைக்கு அங்கத்தினர் ஆகக்கூடாது என்ற நியதியும் உண்டு. அங்கத்தினர் ஆவதற்கு போட்டி போடும் ஒவ்வொருவர் பெயரையும் ஓலையில் எழுதி குடத்தில் போட்டு ஒரு குழந்தையை கொண்டு எடுக்கச் சொல்வது வழக்கம். அப்படி எடுத்த ஓலையில் உள்ள பெயருடையவர் சபைக்கு அங்கத்தினர் ஆவர். உத்திரமேரூர் என்னும் ஊரில் உள்ள சிலாசாசனத்தில் இந்த விஷயங்கள் விரிவாக சொல்லப்பட்டுள்ளன. அந்த சபையினருக்குள் பல பிரிவுகள் உண்டு. நீருக்காக ஒரு பிரிவு, வரி போட ஒரு பிரிவு முதலிய பல பிரிவுகள் உண்டு. தர்மத்துக்கு நிலம் கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் மாடு ஆடுகளை கோயிலுக்கு விட்டாலும் தீபம் போடுவதாக ஏற்பாடு செய்தாலும் இப்படி எதுவானாலும் அந்த சபையினர் மூலமாகவே விட வேண்டும். அவர்கள் அதை அங்கீகரிப்பார்கள். அந்த தர்மசாசனத்தில் இங்கனம் சபையோம் என்று அவர்கள் கையெழுத்து போடுவார்கள். இப்படியுள்ள கையெழுத்துக்களால் பல அங்கத்தினர்களுடைய பெயர்கள் இப்பொழுது தெரிய வருகின்றன. அவற்றிலிருந்து ஷட்கர்ம நிரதன் என்றும் சடங்கவி என்பதும் ஷடங்கவித் என்பதன் சிதைவாகும். ஷட் பிளஸ் அங்கம் பிளஸ் வித், அதாவது 6 அங்கங்களை அறிந்தவன் என்பது அதன் அர்த்தம். அந்த பிராமணர்கள் 6 அங்கங்களையும் அறிந்தவர்கள் என்று தெரிய வருகிறது. இப்படி நம் நாட்டின் சின்ன சின்ன ஊர்களில் கூட எத்தனை ஷடங்கவித்துகள் இருந்திருக்கிறார்கள் என்று பழைய சாசனங்களிலிருந்து தெரிகிறது. இவர்கள் முக்கியமாக வைதிக கர்மானுஷ்டானம் செய்தவர்கள்தானே. இதனால்தான் வைதிக கர்மாக்களுக்கே சடங்கு என்று சொல்லும் வந்தது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பெண் கொடுக்க வந்தவருக்கு சடங்கவி சிவாச்சாரியார் என்றே பெயர் சொல்லியிருக்கிறது. 6 அங்கங்கள். அந்த 6 அங்கங்கள் ஆவன: சிக்ஷை எழுத்திலக்கணம், வியாகரணம் சொல்லிலக்கணம், நிருக்தம் நிகண்டு, கல்பம் கர்மானுஷ்டான முறை, சந்தஸ் பாவிலக்கணம், ஜோதிஷம் சோதிடம் என்பவை. பிராமணன் வேதங்களையும் இந்த 6 அங்கங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் வேத அத்தியனம் செய்ய வேண்டும். அந்த வேதத்திற்கு அர்த்தம் தெரிந்து கொள்ளும் பொருட்டு இந்த 6 அங்கங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். வேத புருஷனுக்கு சிக்ஷை மூக்கு, வியாகரணம் முகம், அதாவது வாய் வியாகரணப்படி ஒன்றை சொல்ல முடியாவிட்டால் உளர வேண்டும். கல்பம் கை, நிருக்தம் காது, சந்தஸ் பாதம், ஜோதிஷம் கண், நிருக்தம் காது, சந்தஸ் பாதம்.
ஜோதிஷம் கண், ஜோசியம் என்பது ஜோதிஷையே ஆகும். ஏன் இப்படி ஒவ்வொரு சாஸ்திரத்தை ஒவ்வொரு அவயமாக சொல்லியிருக்கிறது என்பதை அந்தந்த சாஸ்திரத்தை பற்றி சொல்லும்போது பார்க்கலாம். பொருத்தமாகத்தான் இப்படி வைத்திருக்கிறார்கள் என்று தெரியும். முதலில் சிக்ஷையில் ஆரம்பிக்கலாம். சிக்ஷை வேதத்தின் மூக்கு, மூச்சு அவயவம். சிக்ஷை என்பது வேதத்தின் 6 அங்கங்களில் பிரதானமான அங்கம். வேதத்திற்கு நாசி, அதாவது மூக்கு ஸ்தானம் சிக்ஷை. மூக்கு என்பதால் மோர்ந்து பார்க்கிற சின்ன உபயோகத்துக்காக ஏற்பட்டது என்று அர்த்தம் இல்லை. மூக்கினால் தானே மூச்சு விடுகிறோம். நமக்கு பிராணாதாரமான சுவாசத்தை விடுவதற்கு நாசி உதவுகிறார் போல் வேத மந்திரங்களுக்கு உயிர் மூச்சாக இருக்கிற அங்கம் சிக்ஷை. வேத மந்திரங்களுக்கு உயிர் எதில் இருக்கிறது? மந்திரங்களின் ஒவ்வொரு எழுத்தையும் அதன் பரிமாணம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி சரியாக உச்சரிக்க வேண்டும். அட்சர சுத்தம் என்று இதற்கு பெயர். அதோடு கூட ஒவ்வொரு எழுத்தையும் உயர்த்தி சொல்வதா, தாழ்த்தி சொல்வதா, சமமாக சொல்வதா என்ற பாகுபாடும் உண்டு. இந்த மூன்றையும் முறையே உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரிதம் என்று சொல்வார்கள். இவை இருக்க வேண்டியபடி இருந்தால் அதற்கே ஸ்வரசுத்தம் என்று பெயர். இப்படியாக அட்சர சுத்தம், ஸ்வரசுத்தம் இரண்டும் இருந்தால்தான் மந்திரங்கள் பலன் தரும். மந்திரங்களில் அர்த்தத்தை விட கூட இம்மாதிரி அவற்றின் ஒலி சரியாக இருக்க வேண்டியதுதான் முக்கியம். அர்த்தம் தெரியாவிட்டாலும் கூட மந்திரங்களின் சப்த ரூபத்தை உள்ளபடி உச்சரித்துவிட்டால் அவை பலன் தந்துவிடும். ஆகையால் மந்திர சமூகமாகவே இருக்கப்பட்ட வேதத்துக்கு எது மூச்சு ஸ்தானம் என்றால் சப்த ரூபம்தான். தேள் கொட்டு மந்திரம் இருக்கிறது, அதற்கு அர்த்தம் சொல்லக்கூடாது. அதில் உள்ள எழுத்துக்களுக்குத்தான் யோக்கியதை உண்டு. சில வகையான சப்தங்களுக்கு சில சக்தி உண்டு. திவச மந்திரங்களை சம்ஸ்கிருதத்திலே ஏன் சொல்ல வேண்டும்? இங்கிலீஷிலாவது தமிழிலாவது சொன்னால் என்ன? அப்பொழுது சப்தம் வேறாய்விடுகிறது. அந்த சப்தம்தான் பிரதானம். பில்லி சூனியம் வைக்கிறவர்களுடைய பல்லை தட்டிவிட்டால் அவர்கள் செய்கிறது பலிக்காது. ஏனென்றால் பல் போன பின் உச்சரிப்பில் தப்பு ஏற்படும். உச்சாரணம் வேதத்துக்கு பிரதானம். அது சரியாக இருக்க என்ன செய்வது? அட்சரத்தை இப்படி ஒலிக்க வேண்டும் என்று நன்றாக வரையறுத்த லட்சணம் சொல்ல வேண்டும். இப்படி அட்சர லட்சணத்தை சொல்வதுதான் சிக்ஷை என்பது. வேதாட்சரங்களின் லட்சணத்தை வரையறை செய்து கொடுப்பதே சிக்ஷா சாஸ்திரம். ஒரு பாஷையில் இப்படி உச்சரிக்க வேண்டும், ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டும் என்று முறைப்படுத்துகிறதை ஃபொனோட்டிக் என்கிறார்கள். மற்ற பாஷைகளை விட வேத பாஷைக்கு இந்த ஃபொனாட்டிக்ஸ் ரொம்பவும் முக்கியம். ஏனென்றால் உச்சரிப்பு மாறினால் பலனே மாறிவிடுகிறது. அந்த பாஷையில் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வேதிக் ஃபொனாட்டிக்ஸ் ஆக இருப்பதால் தான் சிக்ஷா சாஸ்திரத்தை வேத புருஷனின் 6 அங்கங்களில் முதலாவதாக வைத்துள்ளார்கள். தமிழில் அதை எழுத்திலக்கணம் என்று சொல்லலாம். சிக்ஷை பற்றி வேதமுடியான உபனிஷத்திலேயே சொல்லியிருக்கிறது. தைத்தரிய உபனிஷத்து சீக்ஷாவல்லி என்பதிலேயே ஆரம்பிக்கிறது. அதன் முதன் மந்திரம் சிக்ஷா சாஸ்திரத்தை இப்போது வியாக்கியானம் பண்ணுவோமாக, அதாவது விளக்குவோமாக என்று ஆரம்பிக்கிறது. இங்கேயும் சரி, மற்றும் அநேக வேத நூல்களிலும் சரி, சிக்ஷா என்பதை நீட்டி சிக்ஷா என்றே சொல்லியிருக்கும். ஆச்சாரியால் ஆதிசங்கராச்சாரியார் தம்முடைய பாஷ்யத்திலேயே தைக்கரியம் சாந்தசம் என்கிறார். தைக்கரியம் என்றால் தீர்க்கமாக ஆவது, அதாவது குறிலாக இருக்க வேண்டியதை நெடிலாக சி என்று ஆவது. தமிழில் கூட பொயட்ரியில் நிழல் என்பதை நீட்டி நீழல், திருவடி என்பதை நீழல் என்கிறோம். வேத பாஷைக்கு சம்ஸ்கிருதம் என்று பேர் இல்லை என்றும் அதற்கு சந்தஸ் என்றும் பேர் என்று முன்னே சொன்னேன் அல்லவா. சாந்தசம் என்பது அப்படிப்பட்ட சந்தஸ் பாஷையை, அதாவது வேதத்துக்கேயான விசேஷ பிரயோகத்தை சொல்வது. சிக்ஷா வேதத்தின் மூக்கு, விஞ்ஞானபூர்வமான யோகம். ஹார்மோனியத்திலும் நாயனத்திலும் புல்லாங்குழலிலும் காற்றை பலவிதமாக அளவுபடுத்தி சில இடைவெளிகளில் விடுவதால் தானே சப்தம் உண்டாகிறது. நம் தொண்டையிலும் அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறது. தொண்டை மட்டுமில்லாது நாபிக்கு கீழே மூலாதார ஸ்தானத்திலிருந்து சுவாசம் என்கிற காற்றின் கதியை பல தினசில் அளவுபடுத்தி கொண்டு வருவதால் தான் நாம் பேசவும் பாடவும் முடிகிறது. பகவான் பண்ணின இந்த மனுஷ்ய வாத்தியம் ஹார்மோனியம், நாயனம் முதலியவற்றை விட சிரேஷ்டமானது. எப்படி என்றால் அவற்றில் வெறும் ஒலிகளை மட்டும்தான் எழுப்ப முடியும்.
ஆ, கா, சா, ங மாதிரியான அட்சரங்களை எழுப்ப முடியாது. மனுஷனுக்கு மட்டுமே இந்த திறமை இருக்கிறது. மிருகங்களுக்கு கூட ஏதாவது 1-2 விதமான சப்தங்களைத்தான் போட முடிகிறதே தவிர இப்படி இத்தனை 1000 அட்சரங்களை எழுப்ப முடியாது. மனுஷனுக்கு மட்டுமே இந்த ஆற்றலை ஈஸ்வரன் தந்திருக்கிறான் என்பதாலேயே அதன் முக்கியத்துவத்தை அறியலாம். இவ்வளவு முக்கியமான ஒன்று இப்போது நாம் பண்ணுகிற மாதிரி விருத்தா பேச்சில் அரட்டையில் வீணாகிவிடக்கூடாது. இதை வைத்துக்கொண்டு தேவசக்திகளை பிடிக்க வேண்டும். அதனால் உலக நலனை உண்டாக்க வேண்டும். நம் ஆத்மாவை உயர்த்தி கொள்ள வேண்டும். இந்த 3 காரியங்களையும் செய்யும் சப்தங்களாகத்தான் வேத மந்திரங்களை ரிஷிகள் பிடித்து கொடுத்திருக்கிறார்கள். இதை புரிந்து கொண்டால் உச்சாரணத்துக்கே இத்தனை மதிப்பு கொடுத்து சிக்ஷா சாஸ்திரம் என்ற ஒன்று ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்பது புரியும். அதிலே ரொம்பவும் மைன்யூட்டாக நுணுக்கமாக இன்றைய பாஷா சாஸ்திர நிபுணர்களும் சயின்டிஸ்டுகளும் கூட ஆச்சரியப்படும்படியாக அடிவயிற்றிலிருந்து ஆரம்பித்து இன்னின்ன மாதிரி காற்று புரளும்படியாக பண்ணி அது இன்னின்ன இடத்திலே பட்டு வாய் வழியாக இப்படி வரவேண்டும் என்று அட்சரங்களை அப்பழுக்கில்லாமல் அக்யூரேட்டாக நிர்ணயம் பண்ணி கொடுத்திருக்கிறது. காற்றானது இப்படி நமக்குள்ளே பலவிதமாக செல்கிற போது அதுவும் ஒரு தினசில் யோக சாதனையாகவே ஆகிறது. சுவாசகதியினால் நம் நாடிகளில் ஏற்படுகிற சலனங்களால் தான் நம்முடைய உணர்ச்சிகள் சக்திகள் எல்லாம் உருவாகின்றன என்றும் அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில் உண்டு என்றபடி இதே சலனங்கள் வெளிலோகத்திலும் அநேக விதமான அதிர்வுகளை ஏற்படுத்தி உலக வியாபாரத்தை உண்டாக்குகிறது என்றும் முன்னமேயே சொன்னேன் அல்லவா. இதனால்தான் மூச்சை அடக்கி யோக சக்தி பெற்ற மகான்களுக்கு உள்ள அதே சக்தி மந்திர சக்தி பெற்றவர்களுக்கும் உண்டாகிறது. யோகம் என்று நாம் பொதுவில் சொல்வது ராஜயோகம் என்றால் இதை மந்திர யோகம் என்றே சொல்லலாம். மந்திரங்களில் ஒவ்வொரு அட்சரமும் இப்படி உண்டாக வேண்டும், அதன் ஸ்வரம் இப்படி இருக்க வேண்டும். மாத்திரை என்பதில் குறில் நெடில் என்பன போன்ற விஷயங்கள் விளக்கப்படும். குறிலுக்கு ஹஸ்ரவம் என்றும் நெடிலுக்கு தீர்க்கம் என்றும் பெயர். வார்த்தைகளை சந்தி பிரிக்காமல் சேர்த்து சொல்லுகிறதுக்கு கைடன்ஸ் முதலான அநேக விஷயங்கள் அத்தியனம் செய்கிறவர்களுக்கு உறுதுணையான விஷயங்கள் சிக்ஷா சாஸ்திரத்தினாலேயே தெரிய வருகின்றன. கா மாதிரியான சப்தம் கழுத்துக்கும் தொண்டைக்கும் நடுவே இருந்து இப்படி வரவேண்டும். இன்னொன்றிலே மூக்காலும் வரவேண்டும். அதாவது ஞா மாதிரியானவை இன்னின்ன பல்லிலே நாக்குப்பட்டு வரவேண்டும். தா முதலிய சப்தங்கள் இன்னின்ன மேல் அன்னத்தில் நாக்குப்பட ஒலிக்க வேண்டும். லா போன்றவற்றை முழுக்க உதட்டை மடித்து வரவேண்டிய சப்தம் பல்லும் உதடும் சேர்ந்து உண்டாகக்கூட வேண்டியது என்று சொல்கிறது என்று இப்படி ரொம்பவும் நுணுக்கமாக அட்சர லட்சணங்களை சொல்லி இருக்கிறது. இது ரொம்பவும் சயின்டிஃபிக்காக விஞ்ஞானபூர்வமாக இருக்கிறது. இப்படி அங்கங்களையும் தசைகளையும் மூச்சையும் இயக்கினால் என்னின் அட்சரம் வரும் என்று சிக்ஷா சாஸ்திரத்தில் சொல்லியுள்ளபடியே நாம் நடைமுறையில் செய்து பார்த்தால் இருக்கிறது. சயின்ஸாக இருந்து கொண்டே இது மந்திர யோகமாக சப்த யோகமாகவும் இருக்கிறது.